மார்கழி மாத நட்சத்திர பலன்கள் டிசம்பர் 16ஆம் தேதி முதல். கன்னி ராசியில் உள்ள அனைத்து நட்சத்திரங்கள். உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம். மார்கழி யோகமான மாதம். சூரியன் சுகஸ்தானத்தில் கேந்திர பலத்துடன் சஞ்சரிப்பதால் வசதிகள் வாய்ப்புகள் அதிகரிக்கும். புதிய வாகனம், வீடு வாங்கும் முயற்சிகள் வெற்றியாகும். உங்கள் செல்வாக்கு உயரும். தடைபட்டிருந்த வேலை நடந்தேறும். தாய் வழி உறவுகளின் ஆதரவு கிடைக்கும். நீங்கள் ஈடுபடும் வேலைகளில் தடை தாமதம் என்று ஏற்பட்டாலும் கடைசியில் வெற்றியும் உண்டாகும். எதிர்பார்த்த அனுகூலம் கிடைக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். மூத்த சகோதரர்களின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும். இளைய சகோதரர்களின் வாழ்வுக்கு வழிகாட்டியாக திகழ்வீர்கள். வாழ்க்கை துணையின் ஆதரவு உங்கள் மனதிற்கு நிம்மதியை ஏற்படுத்தும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் விளங்கும். ஆரோக்கியம் மேம்படும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பழைய முதலீட்டிலிருந்து வர வேண்டிய ஆதாயம் வரும். புதிய நம்பிக்கைகள் பிறக்கும். எதிர்காலத்தின் மீது அக்கறை கொள்வீர்கள். அதற்கான சேமிப்பை உருவாக்குவீர்கள். பணியாளர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும். நண்பர்களால் நன்மைகள் பல வழிகளில் கிடைக்கும். விவசாயம் செழிப்படையும். விளைச்சல் விலையை எதிர்பார்த்த ஆதாயம் விவசாயிகளுக்கு கிடைக்கும். இந்த நட்சத்திரக்காரர்கள் மார்கழி மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள். அஸ்தம். பிறக்கும் மார்கழி மாதம் நன்மையான மாதமாகும். இதுவரை தடைப்பட்ட வேலைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக நடந்தேறும். சனியும் ராகுவும் உங்கள் செல்வாக்கை உயர்த்துவார்கள். முன்னேற்றத்தை நோக்கி நடைபெற வைப்பார்கள். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும். வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாகும். எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் நெருக்கடி நீங்கும். உங்கள் செல்வாக்கு உயரும். ஷேர் மார்க்கெட் லாபம் தரும். சிலர் தங்கத்தில் முதலீடு செய்வார்கள். வியாபாரத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளை பார்த்து அனுபவசாலிகள் உங்களை பாராட்டுவார்கள். அரசியல்வாதிகளுக்கு புதிய பாதைகள் தெரியும். தொண்டர்களின் பலம் கூடும். பணியாளர்களுக்கு தடைகள் விலகும். எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். எடுக்கும் முயற்சிகள் வெற்றியாகும். மாதம் முழுவதும் சுக்கிரன் சாதகமாக இருப்பதால் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். பொன் பொருள் சேரும். பழைய வாகனத்தை விட்டுவிட்டு புதிய வாகனம் வாங்குவீர்கள். கணவன் மனைவிக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். கலைஞர்கள் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். திறமை வெளிப்படும். வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். சித்திரை 1, 2 பாதங்கள். பிறக்கும் மார்கழி முன்னேற்றமான மாதமாகும். செவ்வாய் கேந்திர பலத்தில் இருப்பதுடன் உங்கள் ஜீவன லாபஸ்தானத்தை பார்ப்பதால் செய்யும் தொழில் முன்னேற்றம் அடையும். வேலையில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். எதிர்பார்த்த பணம் வரும். பழைய கடன்களை அடைக்க முடியும். முடங்கி கிடந்த தொழில் முன்னேற்றம் பெறும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும். தைரியமாக செயல்படக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். டிசம்பர் 25 முதல் புதன் சாதகமாக இருப்பதால் உங்கள் புத்திசாலித்தனம் வெளிப்படும். எதை சாதிக்க வேண்டுமோ அதை சாதிக்கக்கூடிய அளவிற்கு உங்கள் செயல்கள் இருக்கும். அதில் வெற்றியும் பெறுவீர்கள். வியாபாரிகள், கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். சிலர் புதிய இடம், வீடும் வாங்கும் முயற்சியை மேற்கொண்டு வெற்றியடைவீர்கள். சனியும் ராகுவும் இந்த காலத்தை உங்களுக்கு யோககாலமாக மாற்றுவார்கள். நீங்கள் நினைப்பது நடந்தேறும். உடல்நிலை மேம்படும். வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் இணக்கம் ஏற்படும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். இந்த நட்சத்திரக்காரர்கள் மார்கழி மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி.